நாம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான அடித்தளத்தை நாம் போட்டு விட்டோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக சொல்ல போனால் இன்று இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 90% போட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம்தான் அந்த பிள்ளைகள் இஸ்லாத்தை படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களாகிய நாம் தான் அவர்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய வழிமுறைகளையும் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களையும் ஹதீஸுடைய வழிகாட்டுதல்களையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே அப்படியான ஒரு வழிகாட்டல் தேவைப்படக்கூடிய எமது சமூகத்துக்கு எம்மில் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நாம் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை ஹதீஸுடைய வழிகாட்டுதல்களை எடுத்து செயல்படுத்துகின்றோமா? குறைந்தபட்சம் 5 நேர தொழுகையாவது நாம் சரியாக செய்கின்றோமா? எமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக வருவார்கள், வரவேணும் என்கிறதற்காக வேண்டி நடத்தப்படக்கூடிய இவ்வாறான கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான பிராங்குகள் செலவு செய்யப்பட்டு இங்கு நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டங்கள் பிரயோசனம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் எமது பிள்ளைகள் வளரக்கூடிய எமது குடும்ப சூழல் சீராக வர வேண்டும். அங்கே தன்னையும் தாயும் 5 நேரம் தொழ வேண்டும். 5 நேரம் தொழுதுவிட்டுத்தான் எமது பிள்ளைகளுக்கு நாம் கூற வேண்டும். சிலர் கூறுவார்கள், இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்பா தொழுது கொண்டிருப்பாங்க, இவன் சொல்ல மாட்டான் என்று கூறுவார்கள். இப்போ நான் கூறுகின்றேன், அவனை நீங்கள் அந்த முறையில் கூறுவீர்களானால், நான் சொல்லுகின்றது இவன் கேட்க மாட்டேன் என்று கூறுகின்றீர்களானால் நீங்கள் பெற்றிருப்பது பிள்ளை அல்ல. நீங்கள் பெற்றிருப்பது கியாமத் நாளுடைய அடையாளம். இது பிள்ளை அல்ல. இதற்கு புகாரி முஸ்லிமிலே ஒரு ரிவாயத் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்து கேட்டார்கள், என்ன மறுமை நாள் எப்ப உண்டாகும்? வல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய நாள் எப்ப வரும் என்கிறதை நீங்க அறிஞராக இருக்கிற அளவுக்கு நான் அறிந்தது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன கூறினார்கள்? வமா அமாராக்குஹா, சரி, அந்த நாளை உங்களால் சரியாக கூற முடியாது. இத்தனையாவது வருடம், இத்தனையாவது மாதம், இத்தனையாவது நாள் உங்களிடத்தில் மறுமை வரும் என்று எங்களால் சரியாக கூற முடியவில்லை என்றால் அதற்கான அடையாளங்களை கூறுங்களேன் என்று சொன்னதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய அடையாளங்களை கூறுகின்றார்கள். அதில் ஒரு அடையாளம் என்னவென்றால், அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு பெண்மணி தன்னை ஆட்டி படைக்கக்கூடிய ஒருவரை பெற்றெடுக்கின்றது. இப்போ இந்த தந்தை கூறுகின்றார், நான் சொல்லுகின்றதை மகன் கேட்கின்றார் இல்லை, நான் சொல்லுகின்றதை எனது மகள் கேட்கின்றார் இல்லை. இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நீங்கள் பெற்றிருக்கின்றது உங்களுடைய பிள்ளையா அல்லது மறுமையுடைய அடையாளமா? இது மறுமையுடைய அடையாளம். எனவே எமது பிள்ளைகளை நாம் சீர்படுத்த வேண்டுமாக இருந்தால் எம்மில் ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாமிய பண்புகள் எம்மில் வர வேண்டும். 5 நேர தொழுகையை நாம் தொழுது விட்டுத்தான் எமது பிள்ளைக்கு நாம் கூற வேண்டும். எனவே இது எமது குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரபியதிஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள். அப்போ நாம் யாருக்கு பொறுப்பாக இருக்கின்றோம்? கணவன் மனைவிக்கு பொறுப்பாக இருக்கின்றார், மனைவி தனது பிள்ளைகளுக்கும் கணவனுடைய சொத்துக்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் வருகின்றது. என்னவென்றால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னிஹி என்ற ஒரு குர்ஆன் ஆயத்து வருகின்றது. அந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃசீருடைய உலமாக்கள் சொல்லும்போது என்ன அந்த குர்ஆன் ஆயத்து கூறுகின்றது என்றால், மறுமை நாளிலே வாப்பா மகனை கண்டா ஓடுவாரு, மகன் பாப்பாவை கண்டு ஓடுவாரு, கணவன் மனைவியை கண்டு ஓடி விடுவார், மனைவி கணவனை கண்டு ஓடி விடுவார், இப்படி கூட்டாளியை கண்டு ஓடி விடுவார்கள். ஏனென்றால் உலகத்திலே இருக்கும் போது நாங்கள் எல்லோரும் நல்லா இருந்திருப்போம். அங்கே அந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். என்னவென்றால், இந்த குர்ஆன் ஆயத்து எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணவன் மனைவியை மறுமை நாளிலே சந்திப்பார். சந்திக்கின்ற போது
அங்கே இருக்கக்கூடிய அமல்